இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தூய ஆவியார் பெருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தூய ஆவியார் இறங்கி வந்த நாள், திரு அவை பிறந்த நாள். ஆம், ஆக இந்த நாளில் ஆவியால் நிரப்ப பெற்ற ஒவ்வொருவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களும் கிறிஸ்தவர்களாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரும் தூய ஆவியே என்ற ஒரு பாடலை பாடி நாம் மறையறைக்குள் செல்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பேரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எம்மை ஆளுகை செய்யும். அன்பிற்குரியவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழா என்று இதனை அழைக்கின்றோம். யூதர்களின் மத்தியிலும் கிறிஸ்தவர்களின் மத்தியிலும் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. யூதர்கள் 3 முக்கிய விழாக்களை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டாடினார்கள். ஒன்று பாஸ்கா விழா, 2வது கூடார விழா, 3வது பெந்தகோஸ்தே விழா. பெந்தகோஸ்து பெருவிழாவினை வாரங்களின் பெருவிழா என்றும் அழைப்பார்களாம். அதாவது 7 வாரங்கள் கழித்து கொண்டாடப்படும் விழா. அதன் கூட்டு எண் 50 வருமாம். ஆக பெந்தகோஸ்து என்றால் 50 என்று பொருள். இயேசு உயிர்த்த பிறகு 40 நாட்கள் தன் சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததை நாம் அறிந்தோம். அதன் பிறகு இயேசு விண்ணிற்கு ஏறிச் சென்றார். அந்த விழாவை நாம் கடந்த வாரம் கொண்டாடினோம். அவர் கூறுகின்றார், நான் சென்ற பிறகு துணையாளரை அனுப்பி வைப்பேன் என்று சொன்னதற்கேற்ப தூய ஆவியானவர் இறங்கி வந்த விழாவைத்தான் நாம் பெந்தகோஸ்தே பெருவிழா என்று கொண்டாடுகின்றோம். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பெந்தகோஸ்தே விழாவானது பாஸ்கா காலத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றதை உணரலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில்தான் இயேசுவின் சீடர்கள் அன்னை மரியாளோடு பயந்த நிலையில் மேல் மாடி வீட்டில் கூடி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தீ நாக்கு வடிவில் ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைய நாளில்தான் பேதுருவின் போதனையை கேட்டு 3000 யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் அல்லது கிறிஸ்துவின் வழியை பின்பற்றினார்கள் என்பதை அறியலாம். ஆக திருச்சபை என்ற அமைப்பு தொடங்கியது இந்த நாளில்தான். இதுதான் தாய் திரு அவை.
ஆனால் அன்றிலிருந்து திரு அவையில் ஏற்பட்ட பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு சிலர் பல்வேறு காலகட்டங்களில் பிரிந்து பிரிந்து செயல்பட்டாலும் அது பெரிதாக இல்லை. இந்த தாய் திரு அவையிலிருந்து குறிப்பாக 1517 ஆண்டில் மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு கத்தோலிக்க குருவானவர் சில காரியங்களை எதிர்த்தார். அதனை அப்போதே சரி செய்திருந்தால் இவ்வளவு பெரிய பிளவுகள் திரு அவையில் எழுந்திருக்குமா என்பது கூட சந்தேகம்தான். அன்று அதனை சரி செய்யாததால் இந்த பிளவானது பெரிய பிளவாக திரு அவையில் தோன்றிவிட்டது. ஒருவேளை அன்று அவருடைய கருத்துக்களில் ஒரு சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுபரிசீலனை செய்திருந்தால் நம்மிடம் இன்று இந்த பிரிவினை சபைகள் இவ்வளவு தோன்றியிருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். திரு அவையை திருச்சபையை எதிர்த்து அவர்கள் சென்றதால் அவர்கள் புரோட்டஸ்டன்ட் என்ற ஒரு குழு உருவானதை நாம் அறிவோம். தனிப்பட்ட மனிதர்களின் விருப்பு வெறுப்பிற்கு திரு அவை அடிபணிய வேண்டும் என்று பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்றும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தான் உண்மை. அவ்வாறு திரு அவை வளைந்து கொடுக்காத போது பிளவுகள் பிரிவுகள் தோன்றுகின்றன. சில வருடங்களுக்கு முன்னால் த ராக் மேகசின் பத்திரிகையிலே 34,000 பிரிந்து போன சபைகள் இருக்கிறது என்றும் தோராயமாக ஒவ்வொரு வருடமும் 69 புதிய திரு அவை தோன்றுகிறது என்று போட்டிருந்தார். அதுவே இன்றைய காலகட்டத்தில் 100க்கும் மேலாக ஒவ்வொரு வருடமும் புது புது சபைகள் தோன்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். விதவிதமான ஆவியின் அபிஷேகங்கள் திருமுழுக்குகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு காணொளி ஒன்று கண்டேன். அதிலே மக்கள் வரிசையாக வர ஒரு போதகர் ஒருவர் அண்டாவில் இருந்த தண்ணீரை அள்ளி வாயில் ஊற்றிக்கொண்டு வந்தவர்கள் தலையில் பிளிச் பிளிச்சென துப்பிக்கொண்டு அல்லது ஸ்ப்ரே பண்ணி கொண்டிருந்தார். அது திருமுழுக்கா, அது ஆவியின் அபிஷேகமா என்று கூட தெரியவில்லை. இப்படியாக இன்று பல்லாயிரக்கணக்கான பிரிவுகளாக பிரிந்து ஒற்றுமையாக இணைந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்கு பதிலாக நாம் எதிர்வினையாற்றிக் கொண்டு இருக்கின்றோம் என்பதே உண்மை. அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், தூய ஆவியானவர் என்ற கொடையை இறைவன் நமக்கு இலவசமாக கொடுக்கின்றார். அவ்வாறு பெற்றுக்கொண்ட கொடைகளை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதனை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே. மேலும் ஆவியின் கொடையை பெற்றுக்கொண்டவர்கள் வெறுமனே சும்மா இருக்க மாட்டார்கள், அவர்கள் செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதையும் அது உணர்த்துகின்றது. இந்த ஆவியானவர் நம்முள் பொழியப்பட்டிருக்கின்றார். ஓரளவுக்கு தெரியும் போது இறைவனை முதலாக பெறுகின்ற நாம் நன்கு விவரம் தெரிந்த பிறகு ஆவியானவரையும் அவரது கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் பெறுகின்றோம். ஆனால் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஆவியின் செயல்பாடுகள் நம்மில் முடங்கி போய் இருப்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அல்லது அதனை செயல்பட விடாமல் நாம் அதனை அடக்கி வைத்துக் கொண்டு நமது மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இப்படி வாழுகின்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக தென் அமெரிக்காவின் கடலோர பகுதியில் ஒரு கப்பல் ஒன்று நின்று போனது. அது ஒரு பாய்மரக் கப்பல். அது போவதற்கு காற்று தேவை. காற்று பலமாக அடிக்காததால் அதனால் முன்னேறி போக முடியாமல் அது அங்கே தத்தளித்துக் கொண்டிருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தண்ணீர் இல்லாமல் இறந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கின்றார்கள். குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியாக ஒரு கப்பல் வந்தது. இங்கே இருந்த மாலுமி அந்த மாலுமியை பார்த்து, இங்கே வாருங்கள், கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டாராம். அப்போது அந்த மாலுமி சொன்னாராம், நீங்கள் உங்களிடமிருக்கும் வாளியை கீழே இறக்குங்கள் என்றார். மீண்டுமாய் அதே கேள்வி, பிறகு அதே பதில். கீழே இறங்கி பார்ப்போமே என்று பார்த்து கீழே வாளியை விட்டபோது அது சுவையான குடிக்கும் தண்ணீராக கிடைத்ததாம். ஆம் அன்பிற்குரியவர்களே,
ஒரு சில நாட்களாக கீழே குடிக்கக்கூடிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் கிடைக்காமல் இது கடல் தண்ணீர் என்று தத்தளித்துக் கொண்டு தடுமாறியது போல நாமும் நம்மை சுற்றி பலர் பெருமையாக பேசினாலும் அவர்களைப் போலத்தான் இருக்கின்றோம். கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு கடைகடையாய் ஏறி இறங்கி அலைவது போல நாமும் பரிசுத்த ஆவியானவரை நம்முள் வைத்துக் கொண்டுதான் அந்த ஆவிக்குரிய வல்லமையில் வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது திருத்தூதர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களை நாம் பார்க்கலாம். இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? எங்கே மாற்றம் ஏற்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால், நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால், அவருடைய சொல்லிலும் செயலிலும் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அல்லது யாராவது ஒருவர் காரணமாக இருப்பார் அன்பிற்குரியவர்களே. அப்படியானால் இவர்களின் மாற்றத்திற்கான காரணம் என்ன? பயந்து போய் கதவை பூட்டிக்கொண்டு அறைக்குள்ளே அடிமைகளாக கோழைகளாக இருந்தவர்கள் இவ்வளவு துணிவோடு வெளியில் வர காரணம் என்ன? வெளியில் இயேசுவை பற்றி சான்று பகர காரணம் என்ன? அதுதான் தூய ஆவியாரின் வருகை. திருத்தூதர்களும் மரியாளும் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த 50வது நாளில் வாக்களிக்கப்பட்ட வல்லமையுள்ள ஆவியானவர் அவர்கள் மேல் வல்லமையோடு இறங்கி வருகின்றார். அதுவே அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. முதலில் கொடும் காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வந்தது என்று கேட்கிறோம். இரண்டாவதாக நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து இறங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே. மூன்றாவதாக அவர்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். பசியாயிருப்பவர்களுக்கு உணவு தேவை போல, காற்று இல்லாமல் சுவாசிக்க கஷ்டப்படுகின்றவர்களுக்கு காற்று தேவை போல, வண்டியோட எரிபொருள் தேவை போல, சீடர்கள் எல்லாம் இழந்தது போல இருந்த வேளையில் அவர்களை தூக்கி நிறுத்த ஆண்டவர் ஆவியானவரை அனுப்பி அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். அவர்களும் உற்சாகமடைகின்றார்கள். இந்த நிகழ்வு அவர்களை புது மனிதர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, கோழைத்தனம் அகன்றவர்களாக, எதையும் இயேசுவுக்காக செய்ய துணிந்தவர்களாக, எதிர்கொள்ள துணிந்தவர்களாக மாற்றியது அன்பிற்குரியவர்களே. அந்த முக்கியமான காரியம் அங்கே நடந்தது என்ன? பல்வேறு மொழி பேசுகின்ற 16 மொழிகளிலிருந்து மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். திருத்தூதர்களுக்கோ வேறு மொழி தெரியாது. ஆனாலும் அவர்கள் தங்கள் மொழிகளில் பேச பேச அங்கே வந்திருந்த ஒவ்வொருவரும் தங்கள் மொழிகளில் பேச கேட்டார்களே. இப்போது ஒருவர் தன் மொழியிலும் பேசாமல் அந்நிய பாஷை மொழி பேசுகின்றார்கள். அது எவருக்கும் புரிவதில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அன்று அவர்கள் பேசிய மொழி தங்களுடைய மொழியாக இருந்தாலும் வந்திருந்த ஒவ்வொரு மக்களும் தங்கள் தங்கள் மொழிகளிலே அவர்கள் பேச கேட்டார்கள். அதுதான் உண்மையான ஆவியின் வரம் அன்பிற்குரியவர்களே. ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் துணிவோடு இயேசுவுக்கு சான்று பகருகின்றார்கள். ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டதும் அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக மாறுகின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய இரண்டாவது வாசகமானது ரோமியருக்கு எழுதிய மடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆவிக்குரியவர்களாக வாழுகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள், ஊனியல்பின்படி வாழுகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெளிவாக பவுலடியார் கூறுகின்றார். ஊனியல்பில் வாழுகின்றவர்கள், அதாவது உலகப் போக்கின்படி வாழுகின்றவர்கள், உலக ஆசைகளை அடைய விரும்புகின்றவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் ஒருபோதும் இருக்க முடியாது. மாறாக கடவுளின் ஆவி ஒருவரிடம் குடிகொண்டிருக்குமானால் அவர்கள் நிச்சயமாக ஊனியல்பின்படி வாழ முடியாது, வாழ மாட்டார்கள் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். மேலும் அவர் கூறுகின்றார், நாம் பாவிகளாக இருந்தாலும், பாவத்தின் காரணமாக நமது உடல் செத்தது போல இருந்தாலும் நாம் மீட்கப்படுவோம் என்கிறார். இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நாம் மீட்கப்படுவோம் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அதே ஆவி நமக்குள் இருந்தால் நம்மையும் இந்த உலகப் போக்கில் இருந்து உயிர்த்தெழச் செய்வார் என்கிறார். அப்படியானால் நாம் ஊனியல்படி வாழாமல் ஆவியின் இயல்பில் வாழ வேண்டும்.
ஊனியல்படி வாழ்ந்தால் சாவு நிச்சயம். தூய ஆவியின் துணையால் தீச்செயல்களை சாகடித்தால் வாழ்வு நிச்சயம் என்பதை உணர அழைக்கின்றார். நாம் சாவை விரும்புகின்றோமா, வாழ்வை விரும்புகின்றோமா? நம்மை சிந்திக்க இந்த வாசகம் அழைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் ஆவியால் நாம் இயக்கப்பட்டால் நாம் கடவுளின் மக்கள் என்கிறார். நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதால் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை அன்று, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள் என்கின்றார். எனவே கிறிஸ்து துன்பத்தில் பாடுகளில் பங்கு பெற்று மாட்சியில் பங்கு பெற்றது போல நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள், சகோதர சகோதரிகள் என்பது உண்மையானால் அவரது மாட்சியில் மட்டுமல்ல துன்பத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் அவர்களுக்காக எதனையும் செய்வோம். கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது மனைவி கணவனாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம், அல்லது நண்பர்களுக்கிடையே உள்ள அன்பாக இருக்கலாம். இவைகளில் உண்மையான அன்பு அங்கே நிலவும் என்றால் அந்த அன்பிற்காக, அன்பு செய்கின்றவர்களுக்காக எதனையும் செய்வார்கள் என்பதுதான் உண்மை. சில சமயங்களில் ஏன் தங்கள் உயிரையும் கொடுக்க கூட முன் வருவார்கள். அவர்கள் சொல்வதை கேட்பார்கள். எதையும் செய்ய சொன்னாலும் அவர்கள் செய்வார்கள் என்பதுதான் உண்மை. அதனையே இயேசு இங்கே கூறுகிறார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார். உண்மைதானே? இது வெறும் அன்பு செய்ய விடுக்கின்ற அழைப்பு மட்டுமல்ல, மாறாக இது உறவின் வெளிப்பாடு என்பதை உணர வேண்டும். நாம் ஒருவரை அன்பு செய்கின்றோமா இல்லையா என்பதனை அறிய சிறந்த ஒரு அளவுகோலாக இருப்பது இதுதான். ஆக அன்பும் கட்டளையும் இணை பிரியா உறவுகள் போல ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை என்பதை உணர வேண்டும். அவ்வாறு என்னை அன்பு செய்து கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த, தேற்ற, ஆறுதல் சொல்ல துணையாளராம் தூய ஆவியாரை அனுப்புமாறு தந்தையிடம் கேட்பேன், அவரும் உங்களுக்கு அருள்வார் என்கிறார். நான் அனுப்புவேன் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக தந்தையிடம் கேட்பேன், அவர் அனுப்புவார் என்பதிலிருந்து அவர்கள் ஒற்றுமையாக இருந்து அனைத்தையும் பகிர்ந்து வாழுகின்றார்கள். தந்தை முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கின்றார் என்ற செய்தியினை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவின் மீது அன்பு இருந்தால் அவர் சொல்வதை கடைபிடிப்பார். அப்படி கீழ்ப்படிந்து அன்பினால் செயல்படும் போது தந்தை நம்மை பார்த்து வியந்து நம் உள்ளத்தில் வந்து குடிகொள்வோம் என்கிறார். இயேசு கூறுகின்றார், நான் பேசிய கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அது தந்தையினுடையவை. அவர் சொன்னதை நான் உங்களுக்கு கற்பித்திருக்கின்றேன். அவற்றை கடைபிடித்து வாழ்வது உங்கள் பொறுப்பு. அப்படி கடைபிடித்தால் நீங்கள் தந்தையை அன்பு செய்கிறீர்கள் என்பது புலனாகும். ஒருவேளை எனது இறப்பு உயிர்ப்பிற்கு பின் நீங்கள் நான் சொன்னவற்றை மறந்து வாழ்ந்தால் நாங்கள் அனுப்பப் போகிற துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நாங்கள் சொன்னதை அவர் நினைவூட்டுவார் என்ற செய்தியினை இந்த நற்செய்தியிலே கொடுப்பதை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆக பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், இயேசுவின் சீடர்கள் என்பதை உணர வேண்டும். இயேசுவின் சீடர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவர் மீதும் தூய ஆவியை ஊதி நம்மை அபிஷேகம் செய்து அல்லது புனிதம் செய்திருக்கிறார். தூய ஆவியை பெறுவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கையை விட தூய ஆவியை பெற்ற பிறகு உள்ள வாழ்க்கையில் மாற்றம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவி கொடுக்கப்பட்டது தனிப்பட்ட நபரின் சுயநலனுக்காக அல்ல, சுய லாபத்திற்காக அல்ல, மாறாக பொது நலனுக்காக என்பதை உணர வேண்டும். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் கோழைகளாக இல்லாமல் துணிவுள்ளவர்களாக மாற வேண்டும். தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் பெற்ற நாம் அதற்கேற்ற விதமாக வாழ வேண்டும். ஆவியின் செயல்பாடுகள் பலதாக இருந்தாலும் ஆவியானவர் ஒருவராக இருப்பது போல நாமும் பல ஆட்களாக இருந்தாலும் பிறரோடு பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். தந்தை தன் மகனை அனுப்பியது போல இறைவன் நம்மை அனுப்பியிருக்கின்றார். அவர் அனுப்பிய காரியத்தை நிறைவேற்றி அவருக்குரிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ தயாராக இருக்கிறோமா? எனவே மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்வோம், ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.